எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பொண்ணு ஷஃபிகா அவள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 1 மாதமாக வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி டைப் 1ன்னு சொல்லிட்டு ஒரு ரேர் ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குது. நாங்களும் கடந்த 1 வருஷமாக வந்து போராடிட்டு இருக்கிறோம். ஒரு 16 கோடி ரூபா சோல்ஜன்ஸ்லாம் ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கி கொடுத்தா தான் அவளை காப்பாற்ற முடியும். நாளுக்கு நாள் வந்து ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான். நாங்களும் எல்லோரும் நம்ம கவர்மெண்ட் எல்லாருக்கிட்டையும் மனு கொடுத்து பார்த்துட்டு அவனுக்கு எந்த உதவியும் கிடைக்கல. ஸோ இப்போ என்னென்னா, ஒரு தனி நபருக்கு வந்து கோடி ரூபா கொடுத்து உதவ முடியாது. சரி, அதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், எங்களுக்கு புரியுது. ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம முதலமைச்சரோ துணை முதல்வரோ இல்லை ஹெல்த் மினிஸ்டரோ வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டோ எதுவும் ஒன்று வச்சு எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்து நம்ம பொதுமக்கள் வந்து கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. ஒரு தனிநபராக போராடி ஒரு 2 கோடி ரூபா நாங்கள் சேர்த்துருக்கோம். இன்னும் ஒரு 6 கோடி வந்தால் கூட முன்கூட்டியே அந்த மருந்து வாங்க முடியும். மீதி பணத்தை அப்புறம் கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக தான் இப்போதைக்கு போராடிட்டு இருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். அந்த மருந்து வந்து வாங்கி கொடுத்தா தான் அவளை இந்த நிலைமையிலேருந்து மீண்டு வர முடியும். கிட்டத்தட்ட 1000 கட்சிங்க இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல விஷயம், இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஏன் ஒரு குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னென்னு புரிய மாட்டேங்குது. ஏன்னா தேவையில்லாததுக்கெலாம் விளம்பரம் தேடிக்கிறாங்க. ஒரு விஷயத்தில் வந்து ஒரு நல்லது செஞ்சால் வந்து நாட்டு மக்கள் அவங்களே வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்கள ஆள வைப்பாங்க. அது யாரும் தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு மட்டும் நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு யாரும் வந்து உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் ரொம்ப மனவேதனையாக இருக்குது. மத்திய அரசாங்கம் அதுக்கு மேலே இந்த மருந்துக்கான வந்து வரி விலக்கு சொல்கிறாங்களே வழியே அந்த மருந்து வாங்குறதுக்கு என்ன வழின்னு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஒரு குழந்தை உயிருக்கு போராடுறது ஒரு பெற்றவங்கள பார்க்குற மன வலி உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உதவி பண்ணி எனக்கு குழந்தைய காப்பாற்றி கொடுங்க ப்ளீஸ்.